வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது களிக்கு ஒரு டிஷ்ஷு தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தொக்கு. ஸோ அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கழுவி பொடியாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு காரப்பொடி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் புளி கரைச்சலுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது புளி கரைச்சல் ஒரு 7 சைஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சிடணும். தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம தக்காளி வெண்டைக்காய் தொக்கு செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரை வச்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா களிக்கு மல்லாட்டை சட்னி அது மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ இது மாதிரி நீங்கள் களிக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் தொக்கு. ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம போட்டால் தான் நல்லா பொரி வரும். அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. பெருங்காயம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும். களி செஞ்சு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம களி செய்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ எப்படி களி செய்கிறதுன்னு பார்க்குறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்துங்க. இல்லை நான் திரும்ப ஒரு வீடியோ போடுறேன். ஸோ 2 வீடியோ ஒரே டைமில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ களிக்கு தேவையான சைட் டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் தொக்கு. ஸோ முன்னாடி நம்ம செஞ்சும்போது அந்த களிக்கு வந்து நம்ம வேர்க்கடலை சட்னி அரைச்சிருப்போம். ஸோ கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே முக்கியமான நம்ம எடுத்து வச்சுருக்க டிஷ்ஷு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். ஸோ வெண்டைக்காயில் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதங்கி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே இது நல்லா செவக்க வந்துடும். எல்லா வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கணும். ஏன்னா பச்சை வாசனை இருக்கும் வெண்டைக்காய் ஆனியனில். ஸோ நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம்.
வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வேண்டாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் களிக்கு ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து மசியில் ஒன்று செய்வாங்க கடையில், அதுவும் ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த கலர் வரும், இல்லைன்னா கலர் வராது. அதனால் நம்ம மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ அந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சிவந்து வந்துடுச்சு. வெண்டைக்காவும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமும் வந்துடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். ஏன்னா முதல்ட்டே சேர்ந்தால் தக்காளிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அதனால் வெண்டைக்காவையும் வெங்காயமும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததோடனே நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ நல்லா பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா மணமாக இருக்குது வாசனை. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ செம்மையான ஒரு களிக்கு வந்து நல்ல ஒரு சைட் டிஷ் தான் இது. ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாம் வேர்க்கடலை சட்னி அது மாதிரி தான் செய்வாங்க. ஸோ இது ஒரு 3 நிமிஷம் நல்லா நம்ம வேக வைக்கணும். வெந்த பிறகு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 விசில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கிறதுனால அந்த தக்காளி வதங்குறதுக்காக ஒரு 3 நிமிஷம் நல்லா நம்ம இதை வேக வைக்கணும். ஸோ காரப்பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள். ஸோ மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ இந்த சமயத்தில் தான் நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லாவும் வதக்கியாச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த புளி கரைச்சல் ஏற்கனவே நம்ம புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா இது பண்ணிவிட்டு அந்த புளி கரைச்சலையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக தான் நம்ம புளி கரைச்சலை சேர்க்கணும். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. ஸோ எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் தான் நம்ம புளி கரைச்சல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இது ஓரளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து குக்கரில் மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா கொதி வந்துடுச்சு.
ஸோ இந்த சமயத்தில் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 2 அல்லது 3 விசில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ விசில் வந்துடுச்சு. 2 விசிலில் கூட நம்ம எடுத்துடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வதக்கி நல்லா வேக வச்சாச்சு. ரொம்ப விட்டிங்கன்னா குழஞ்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. ஸோ களியாக கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை குறைச்சிக்கலாம். ஏன்னா களிக்கு கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்து சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டி இல்லாமல் மீடியமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த களியாக கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கமன்னு வெண்டைக்காய் தொக்கு ரெடி நண்பர்களே. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம களி ரெடி பண்ணியாச்சு. இப்போ களிக்கும் சூடாகிடுச்சு, வெண்டைக்காய் தொக்கும் சூடாக இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ ஏற்கனவே நம்ம களி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது சேனல்லே இருக்குது, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துங்க நண்பர்களே. ஸோ களியை நல்லா நம்ம இது மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த காலத்திலலாம் களி கூழ் இதெல்லாம் சாப்பிட்டு தான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க. ஸோ நாமளும் அது மாதிரி இயற்கையான உணவுக்கு நாமளும் சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் நண்பர்களே. ஸோ இப்போது களிக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ களி கூட வெண்டைக்காய் தொக்கு சேர்த்து சாப்பிடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம சேனல் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் உடனுக்குடன். மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.